CMA India qualify பண்றது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிற ஒரு பர்சனா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். The Institute of Cost Accountants of India ICMA CMA India qualification ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது மூலமா உங்க கெரியர் ஸ்கில்ஸை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றது மட்டும் இல்லாம கை நிறைய சம்பளத்தோட மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட்டா வேலை செய்ய முடியும். பட் இந்த CMA இந்தியாவை எப்படி படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தா CMA ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுவே 12th பாஸ் பண்ணியிருந்தா CMA ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதலாம். CMA இந்தியா ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் டோட்டலாக 50% எடுத்தால் நீங்கள் குவாலிஃபைட். எல்லா வருஷமும் ஜூன் அண்ட் டிசம்பரில் CMA இந்தியா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. CMA இந்தியா ப்ரோக்ராமுக்கு தேவையான ஸ்கில்ஸை கவர் பண்ணுற மாதிரி CMA ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனலில் 3 ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் காஸ்ட் அண்ட் அக்கவுண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக் லாஸை கற்றுப்பீங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் மினிமம் 8 மந்த்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். முதல் கட்டமான ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸை குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இன்டர்மீடியேட் லெவல். பட் டிரெக்டாக நீங்கள் CMA இன்டர்மீடியேட் லெவலுக்கு குவாலிஃபை ஆகலாம். எஸ், உண்மைதாங்க. நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் டிரெக்டாக CMA இன்டர்மீடியேட்டுக்கு குவாலிஃபை. பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் கிராஜுவேட்ஸாக இருந்தால் டிரெக்ட் என்ட்ரி கிடையாது. சப்போஸ் நீங்கள் கேட் லெவல் 1 எக்ஸாம் இல்லைனா CA இன்டர்மீடியேட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் CMA இன்டர்மீடியேட் லெவலுக்கு டிரெக்ட் என்ட்ரி உண்டு. CMA கோர்ஸை பேஸ் பண்ணி தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ICMA கேட் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. கேட் எக்ஸாம்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். CMA இன்டர்மீடியேட் லெவலில் கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிரெக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங்கோட இன்ட்ரடக்ஷனை படிப்பீங்க. இன்டர்மீடியேட் ப்ரோக்ராமை நீங்கள் 10 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்டர்மீடியேட் லெவலில் CMA ஸ்டூடெண்ட்டுக்கு 140 hours ஸ்கில் ட்ரைனிங்கும் கிடைக்கும். இன்டர்மீடியேட் லெவல் ரொம்பவே டஃப்பாக இருக்கிறதுனால உங்கள் ட்ரைனிங்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் லக்ஷ்யாவில் எக்ஸ்பர்ட் ட்ரெயினர்ஸோட CMA இந்தியாக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெஸ்ட் லேர்னிங் அட்மாஸ்பியரும் அமைச்சு தராங்க. நெக்ஸ்ட், CMA இந்தியாவோட ஃபைனல் லெவல். CMA இன்டர்மீடியேட் குவாலிஃபை ஆனவங்க ஃபைனல் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். CA எப்படி 3 years ஆர்டிகல்ஷிப் இருக்கோ அதே மாதிரி CMA இந்தியாலையும் 3 year ஆர்டிகல்ஷிப் இருக்கு. இந்த 3 year ஆர்டிகல்ஷிப்பில் 15 months கம்பல்சரி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் அடிஷ்னலாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் CMA ஃபைனல் எக்ஸாமை எழுத முடியும். இன்டர்மீடியேட் லெவலில் இருந்தே ஒரே கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் பெஸ்ட்டும் கொடுக்க முடியும். CA எக்ஸாம் மாதிரி தான் CMA இந்தியா எக்ஸாமில் குவாலிஃபை ஆக ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம்ஸில் ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40% எடுக்கணும். அண்ட் டோட்டலாக 50% எடுக்கணும். CMA முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கெரியர் சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனே வேண்டாம். CMA இந்தியா குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் காஸ்ட் அக்கவுண்டன்ட், காஸ்ட் ஆடிட்டர், ஃபினான்ஷியல் பிளானர், ஃபினான்ஸ் அனலிஸ்ட், கார்ப்பரேட் கண்ட்ரோலர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. CMA இந்தியா குவாலிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷருக்கான ஆவரேஜ் சேலரி 6 to 10 lakhs இருக்கும். CMA இந்தியா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் கெரியருக்கான முதல் படியாக கூட இருக்கும். CMA இந்தியா பற்றி உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். காமர்ஸ் ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.